செய்திகளை துல்லியமாகவும் விரைவாகவும் தரும் எக்ஸ்பிரஸ் 18 துரித செய்திகளை பார்க்கலாம். உள்தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு இயல்பை விட வெப்பம் அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 25ஆம் தேதி வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 3 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், மதுரை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர்களுக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதுகுறித்து தேர்தல் ஆணையம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் தங்கள் கட்சி வேட்பாளர்களுக்கு மாம்பழ சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என பாமக கோரிக்கை விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கோரிக்கையை ஏற்று பாமக வேட்பாளர்கள் அனைவருக்கும் மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக போட்டியிடும் 7 தொகுதிகளிலும் மாம்பழ சின்னமே வழங்கப்பட உள்ளது. குரங்கு கையில் அகப்பட்டு சிக்கி தவிக்கும் பூமாலை போல மோடி கையில் இந்தியா சிக்கி தவிப்பதாக தென்சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் விமர்சித்துள்ளார். சென்னை கொட்டிப்பாக்கம் OMCA மைதானத்தில் திமுக தென்சென்னை நாடாளுமன்ற அனைத்து கட்சி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. மேடையில் பேசிய தமிழச்சி தங்கப்பாண்டியன் தஞ்சை பகுதி சிறப்பு விவசாய மண்டலமாக அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். மத்திய அரசினுடைய வருவாயிலிருந்து 60% மாநில அரசுக்கு வந்து சேர வேண்டும் என்று முழங்குகின்ற, அதனை தேர்தல் அறிக்கையிலே உறுதியாக தருகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் எங்கே? மோடியிடம் சென்று எங்களுடைய தமிழக மக்களுக்கு ஆளுக்கு 1500 ரூபாய் வங்கியில் தயவு செய்து போட்டு விடுங்கள் என்று கூளை கும்பிடு போடுகின்ற இந்த அதிமுகவை சேர்ந்த இவர்கள் எங்கே? மக்களவைத் தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் கமல், ஸ்ரீபிரியா ஆகியோர் போட்டியிடும் தொகுதிகள் இன்று அறிவிக்கப்பட உள்ளன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள மொத்தம் 39 தொகுதிகளில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்யம் கடந்த 20ஆம் தேதி 21 மக்களவைத் தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்தது. எஞ்சியுள்ள 19 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் பட்டியல் இன்று அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் கமல் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் என்ற எதிர்பார்ப்பு மிகுந்துள்ளது. தனது சொந்த ஊரான ராமநாதபுரத்தில் கமல் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அவர் தென்சென்னையில் போட்டியிட அதிகம் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் திறந்த வேனில் தேர்தல் பரப்புரை செய்த உதயநிதி ஸ்டாலினின் வியர்வையை பொன்முடியின் மகன் கௌதம் சிகாமணி துடைத்துவிட்டபடியே இருந்தார். திமுக தலைவர் ஸ்டாலின் மகனும் திரைப்பட நடிகருமான உதயநிதி ஸ்டாலின் சேலம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆத்தூரில் திமுக வேட்பாளர் பொன்முடியின் மகன் கௌதம் சிகாமணியை ஆதரித்து அவர் திறந்த வேனில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது உதயநிதி ஸ்டாலினின் வியர்வையை வேட்பாளர் கௌதம் சிகாமணி தனது துண்டால் துடைத்தபடி இருந்தார். தமிழகத்தின் நகர்ப்பகுதிகளில் அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்கள், பேரணிகள் நடத்த தடை விதித்து சட்டம் ஒழுங்கு டிஜிபி TK ராஜேந்திரன் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக மாநகர காவல் ஆணையர்கள், மாவட்ட எஸ்பிக்கள் ஆகியோருக்கு அவர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படியும் உயர்நீதிமன்ற உத்தரவின்படியும் பொதுமக்களின் உரிமை மற்றும் சுதந்திரத்தை உறுதி செய்ய வலியுறுத்தியுள்ளார். எனவே தமிழகத்தில் நகர்ப்பகுதிகளில் மக்கள் வசிக்கும் பகுதிகள், தெருமுனைகள், முக்கியமான சாலைகள் ஆகிய பகுதிகளில் பொதுக்கூட்டங்கள், பேரணி, ஊர்வலம் நடத்த அரசியல் கட்சிகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டுள்ளார். இசையமைப்பாளர்களில் அதிக பாடல்களை பாடியதும் குறைந்த நேரத்தில் அதிக படங்களுக்கு இசையமைத்து சாதனை படைத்ததும் தாம்தான் என்று இளையராஜா தெரிவித்துள்ளார். சென்னை IITயில் இசைஞானி இளையராஜாவின் 75வது பிறந்த நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட இளையராஜா மாணவர்களுக்கு பிடித்தமான பாடல்களை பாடி உரைய வைத்தார். திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினைப்பல. திருப்பதியில் வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர் ஒருவர் தேர்தலில் வெற்றி பெற்றதாகவே கருதி செய்த காரியத்தின் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. ஆந்திராவின் நரசாபுரம் மக்களவை தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடும் பிரஜா சாந்தி கட்சி தலைவர் KA பால் நேற்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதையடுத்து காரில் சென்று கொண்டிருந்த அவர் தேர்தலில் தான் வெற்றி பெற்றதாகவே கருதி தனக்குத்தானே குத்துச்சண்டையிட்டு அட்டகாசம் செய்தார்.
இந்த காட்சியை அவரது கட்சி தொண்டர் ஒருவர் செல்போனில் வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கூண்டில் பிடிபட்ட கரடியை வனப்பகுதியில் விடும்பொழுது வனத்துறை வாகனத்தை தாக்க வந்ததால் அலுவலர்கள் பதற்றமடைந்தனர். கோத்தகிரி எஸ் கைகாட்டி பகுதியில் கடந்த 15 நாட்களாக பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த கரடியை வனத்துறையினர் நேற்று கூண்டு வைத்து பிடித்தனர். இதையடுத்து அந்த கரடியை 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோரகுந்தா வனப்பகுதியில் கொண்டு சென்று விட்டனர். கூண்டிலிருந்து வெளியே வந்த கரடி வனத்துறையினர் இருந்த வாகனத்தை தாக்க சப்தமிட்டு ஓடி வந்தது. அப்போது பதற்றத்தில் வனத்துறையினர் சத்தமிட்டு கூச்சலிட்டதும் கரடி வனப்பகுதிக்குள் சென்றது. நாகர்கோவில் அருகே இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற பெண் மீது மற்றொரு இருசக்கர வாகனம் பயங்கரமாக மோதும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மேலமணக்குடியைச் சேர்ந்த மேரி ஜெனிபர் பருத்திவிளை சந்திப்பில் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்றார். அப்போது எதிரே இருசக்கர வாகனத்தில் படுவேகமாக வந்த ராமன்புதூரைச் சேர்ந்த டெனில் என்பவர் அப்பெண்ணின் வாகனத்தின் மீது மோதினார். இந்த விபத்தில் தூக்கி வீசப்பட்ட மேரி ஜெனிபர் படுகாயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தேனி மாவட்டம் குரங்கணி வனப்பகுதியில் ஓராண்டிற்கு பின் மீண்டும் காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. கடந்த ஆண்டு மார்ச் 11ஆம் தேதி இதே காட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி மலையேற்றத்தில் ஈடுபட்டிருந்த 23 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் 100 ஏக்கருக்கு மேல் வனப்பகுதியில் நேற்றிரவு முதல் மீண்டும் காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. இதில் இலவம் காய், மா, எலுமிச்சை, காப்பி உள்ளிட்ட பயிர்களும் ஏராளமான அரிய வகை மரங்கள், மூலிகை செடிகள் கருகி வருகின்றன. மேலும் அப்பகுதியில் வாழ்ந்து வரும் கேளையாடு, காட்டு மாடு உள்ளிட்ட பல்வேறு அரிய வகை விலங்குகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. இரவு நேரம் என்பதால் தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மணல் கடத்தலை தடுத்த இருவரை அரிவாளால் தாக்கிவிட்டு மணல் மாஃபியா கும்பல் தப்பி ஓடியது. நேற்றிரவு செய்யாற்றில் அனுமதியின்றி மாட்டு வண்டிகளில் ஆற்று மணல் அள்ளுவதை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தினர். அப்போது மாட்டு வண்டியின் உரிமையாளர்கள் உட்பட சுமார் 30 பேர் கொண்ட குழு அரிவாளை கொண்டு தாக்கியது. இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த ராமதாஸ், ராஜசேகர் ஆகிய இருவர் வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து ஆரணி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அதிவேகமாக சென்ற கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மலேசியாவைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் உட்பட 3 உயிரிழந்தனர். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் வசித்து வரும் சின்னக்கண்ணு தனது மனைவி மற்றும் 5 குழந்தைகளுடன் நேற்று பழனிக்கு வந்து முருகனை தரிசனம் செய்தார். இதையடுத்து வரதமா நதி அணையை நோக்கி சென்று கொண்டிருந்த இவரின் வாடகை கார் திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஈஸ்வரி, அவரது மகன் சஞ்சய், காரை ஓட்டி வந்த பாலகிருஷ்ணன் ஆகியோர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த மற்றவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற திருக்கல்யாண நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். 6 படை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் சிறப்பு வழிபாடுகளுக்கு பின் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. திருக்கல்யாண உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பங்குனி உத்திர தேரோட்டம் இன்று காலை நடைபெற உள்ளது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே அதிமுக முன்னாள் கவுன்சிலர் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நாட்டு வெடிகுண்டு வெடித்தது. அரியமங்கலம் அண்ணா நகரைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் கவுன்சிலர் கயல்விழி சேகர் வீட்டில் நேற்று அதிக சத்தத்துடன் மர்ம பொருள் ஒன்று வெடித்தது. ஆஸ்பெட்டா சீட்டுகள் சிதறியதுடன் சுற்றுச்சுவரும் விரிசல் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பன்றிகளை வெடிவைத்து பிடிப்பதற்காக பயன்படுத்தப்படும் நாட்டு வெடிகுண்டுகளை கைப்பற்றினர்.
மேற்கு வங்கத்தில் நடைபெறும் மம்தா பானர்ஜியின் ஆட்சி தனிநபர் காட்சி என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். மேற்கு வங்கத்தின் மால்டா மாவட்டத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், ஒவ்வொரு தேர்தலிலும் மம்தா பானர்ஜி பொய்யான வாக்குறுதிகளை அளித்து வருவதாக குற்றம் சாட்டினார். மக்கள் நல பிரச்சினைகள் உட்பட எதற்காகவும் மம்தா பானர்ஜி யாருடனும் பேசுவது கிடையாது என கூறிய ராகுல் காந்தி, யாருடைய பரிந்துரைகளையோ கோரிக்கைகளையோ ஒருபொழுதும் ஏற்பதில்லை என்றும் சாடினார். மேற்கு வங்கத்தில் விவசாயிகளுக்கு தேவையான எந்த திட்டங்களையும் மம்தா அரசு முன்னெடுக்கவில்லை என்றும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவராக மத்திய அமைச்சர் உமா பாரதியை நியமித்து அக்கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா உத்தரவிட்டுள்ளார். கங்கையை தூய்மைப்படுத்தும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள உமா பாரதி இம்முறை மக்களவைத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்திருந்தார். இந்நிலையில் அவரை பாஜகவின் துணைத் தலைவராக நியமித்து தேசிய தலைவர் அமித்ஷா உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் JP நட்டா, பாஜகவின் வெற்றிக்காக இந்தியா முழுவதும் உமா பாரதி பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா உட்பட 6 மாநிலங்களில் உள்ள 38 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் அறிவித்துள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடகாவின் குல்பர்கா தொகுதியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும், சிக்பல்லாப்பூர் தொகுதியில் வீரப்ப மொய்லியும் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தின் போபால் தொகுதியில் திக்விஜய் சிங்கும், மண்டாசாவூர் தொகுதியில் மீனாட்சி நடராஜனும், மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சர் அசோக் சவான் நண்டட் தொகுதியிலும், உத்தரகாண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹரிஷ் ராவத் நைனிடால் உத்தம் சிங் நகர் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். மோடி கேர் என குறிப்பிடப்படும் தேசிய சுகாதார பாதுகாப்பு திட்டத்தில் புற்றுநோயாளிகளுக்கு சிறந்த நிபுணர்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட உள்ளது. 10 கோடி ஏழை குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்படும் தேசிய சுகாதார பாதுகாப்பு திட்டத்தில் இதய சிகிச்சை, கண் சிகிச்சை, பச்சிளம் குழந்தைகளுக்கான சிகிச்சை, சிறுநீரக மாற்று சிகிச்சை, மூட்டு மாற்று சிகிச்சை உள்ளிட்ட பல முக்கிய நோய்களுக்கான சிகிச்சைகள் அளிக்கப்படுகின்றன. இந்நிலையில் இந்த திட்டத்தில் இணைந்துள்ள மும்பையில் உள்ள டாடா மெமோரியல் மருத்துவமனை மூலம் புற்றுநோயாளிகளுக்கு சிறந்த நிபுணர்களை கொண்டு விரைவில் சிகிச்சை அளிக்கப்பட உள்ளன. இதற்கான மருத்துவமனை உடனான ஒப்பந்தம் 2 வாரங்களில் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காஷ்மீர் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரும் மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவருமான மெஹபூபா முஃப்தி அனந்த்நாக் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுகிறார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள 6 மக்களவைத் தொகுதிகளுக்கு ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் மே 6ஆம் தேதி வரை 5 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் அனந்த்நாக் தொகுதியில் போட்டியிட உள்ளதாக அம்மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா முஃப்தி தெரிவித்தார். 2014 மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மெஹபூபா முஃப்தி தந்தை முப்தி முகமது சயீத் மறைவிற்கு பிறகு காஷ்மீர் முதலமைச்சராக பதவியேற்றிருந்தார். அதைத் தொடர்ந்து மக்கள் ஜனநாயக கட்சி பாஜக இடையேயான கூட்டணி முறிந்ததை அடுத்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. சீனாவின் புதிய பட்டுப்பாதை திட்டத்தில் பங்கு பெறும் உடன்பாட்டில் இத்தாலி கையெழுத்திட்டுள்ளது. ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையே போக்குவரத்து, வர்த்தக இணைப்புகளை ஏற்படுத்தும் வகையில் பட்டுப்பாதை திட்டத்தை சீனா முன்னெடுத்துள்ளது. இந்நிலையில் இத்தாலி தலைநகர் ரோமில் அந்நாட்டு பிரதமர் குஸ்பே கொண்டே, சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோர் முன்னிலையில் இரு நாடுகளுக்கிடையே 29 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அதில் சீனாவின் புதிய பட்டுப்பாதை திட்டத்தில் பங்கு பெறும் உடன்பாட்டில் இத்தாலி கையெழுத்திட்டுள்ளது. உலக அரங்கில் தனது ஆதிக்கத்தை சீனா விரிவுபடுத்தி வரும் நிலையில் இந்த உடன்பாடு கையெழுத்தாகியுள்ளது. சீனாவில் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 64ஆக உயர்ந்துள்ளது. அந்நாட்டின் ஜியாங்சு மாகாணத்தின் யான்செங் நகரில் உள்ள தொழிற்பேட்டையில் பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கும் ரசாயன ஆலையில் கடந்த வியாழக்கிழமையன்று வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 64ஆக உயர்ந்துள்ளது. சம்பவம் நடைபெற்று 3 நாட்கள் ஆன பின்னரும் ஆலையின் ஒரு பகுதி புகைந்து கொண்டே இருக்கிறது. பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிப்புக்கான நச்சுவாயு காற்றில் கலந்திருப்பதால் அருகாமையில் உள்ள கிராம மக்கள் மூச்சு திணறலுடன் அவதிப்படுகின்றனர். மலேசியாவில் நடைபெற்ற அஸ்லான் ஷா ஹாக்கி கோப்பை தொடரின் முதல் போட்டியில் ஜப்பானை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற்றது. மலேசியாவில் உள்ள இபோக் நகரில் நேற்று தொடங்கிய 28வது அஸ்லான் ஷா ஹாக்கி கோப்பை போட்டி 30ஆம் தேதி வரை நடக்கிறது. இதில் 5 முறை சாம்பியனான இந்தியா, தென்கொரியா, கனடா, ஜப்பான், போலந்து, மலேசியா ஆகிய 6 அணிகள் பங்கேற்கின்றன.
மும்பையில் நடைபெற்ற பிலிம்பேர் விருது வழங்கும் விழாவில் சஞ்சு படத்தில் நடித்த ரன்பீர் கபூருக்கு சிறந்த நடிகர் விருது வழங்கப்பட்டது. மும்பையில் உள்ள ஜியோ மைதானத்தில் பாலிவுட் நட்சத்திரங்கள் பங்கு பெற்ற பிலிம்பேர் விருது விழாவில் சிறந்த நடிகையாக ராசி படத்தில் நடித்த ஆலியா பட், சிறந்த முன்னணி நடிகராக ரன்வீர் சிங், சிறந்த இயக்குநராக மோகனா குல்சார் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. சிறந்த திரைப்படமாக ராசி தேர்வு செய்யப்பட்டது. இஷான் கத்தாருக்கு சிறந்த அறிமுக நடிகர் விருதும், சாரா அலிகானுக்கு சிறந்த அறிமுக நடிகை விருதும் வழங்கப்பட்டன. நடிகை ஐஸ்வர்யா படப்பிடிப்பின் பொழுது இயக்குனர் சொல்வதை கேட்காமல் அலட்சியமாக நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இயக்குனர் எஸ் ராஜமித்ரன் இயக்கும் அலேகா என்ற புதிய படத்தில் ஆரியும் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் புகழ்பெற்ற நடிகை ஐஸ்வர்யா தத்தாவும் நடித்து வருகின்றனர். இந்த படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தற்போது சென்னையில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஐஸ்வர்யா படப்பிடிப்பிற்கு தாமதமாக வருவதும் இயக்குனர் சொல்வதை கேட்டு நடிக்காமலும் இருந்துள்ளார். மேடவாக்கத்தில் நேற்று படப்பிடிப்பின் பொழுதும் தாமதமாக வந்த ஐஸ்வர்யாவுக்கும் இயக்குனர் இடையே சண்டை ஏற்பட்டுள்ளது. தயாரிப்பாளர் சுப்பிரமணியன் தன்னை தாக்கியது உண்மைதான் என்றும் அவரது மனைவி கண்ணீர் விட்டு கேட்டதாலேயே சமாதானத்திற்கு ஒப்புக்கொண்டதாகவும் நடிகை ஸ்ரீரெட்டி தெரிவித்துள்ளார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த 22ஆம் தேதி இரவு தன் வீட்டிற்கு வந்த சுப்பிரமணியன் தன்னை தாக்கியதாக தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் சுப்பிரமணியனின் மனைவி தன்னிடம் கண்ணீர் விட்டு கேட்டதால் காவல் உதவி ஆணையர் அலுவலகத்திற்கு சென்று சமாதானமாக செல்வதாக கூறியதாகவும், தன் மீது அவதூறு பரப்பினால் நீதிமன்றத்திற்கு அல்லது மனித உரிமை ஆணையத்திற்கு செல்வேன் என்றும் நடிகை ஸ்ரீரெட்டி கூறினார்.